ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான காமன் மேன் ஷோ எபிசோட் 2. ஸோ நேற்று எபிசோட் 1 எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ எபிசோட் 2ல் வந்து இன்றைக்கி வந்து 10 நபர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 50 பேர் இருக்காங்களா. 50 பேரில் வந்து நேற்று 2 இன்றைக்கி ஒரு 10. ஸோ 12 பேரை கழிச்சு விட்டாங்க. நாளைக்கு வந்து ஸோ 10லேருந்து எக்ஸ்ட்ரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா வந்து இன்னொரு டெய்லியும் 10 பேரையும் கூப்பிடலாம். எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து 10 நபர்களில் வந்து யாரெல்லாம் குவாலிஃபைடு, யாரெல்லாம் ஹோல்டு, யாரெல்லாம் ரெட் கார்டு, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ முதல்ல வந்து பெங்களூர்லேருந்து ஷபானா அப்படின்றவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி வந்தாங்கன்னா தலையிலேயே வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் ப்ரொமோவில் பார்த்துருவீங்க, ஒரு நபர் தலையிலே வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வரை இவங்க வந்து நல்லா இன்ஸ்டா செலிபிரிட்டி போல இருக்குது. அந்த மாதிரி நபர்கள் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து நிறைய மக்கள் ரொம்ப காண்டாக இருக்காங்க. ஸோ காமன் மேன் சொல்லிட்டு நீங்கள் ஏன் செலிபிரிட்டிஸாக உள்ளே கொண்டு வரீங்கன்னு சொல்கிறாங்க. பட் இது என்ன கான்செப்டில் எடுத்தாங்க தெரியல. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாங்க நல்லா பாசிட்டிவ் ஒரு நல்லா பேசினாங்க. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா பேசுனாங்க. பேசிவிட்டு அவங்களுக்கு என்ன கொடுத்துருங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ஒன்றுனா எடுத்துகிட்டே இருக்கணும். இவங்க வந்து ஒரு ஸ்டோரி ஒரு ஒரு ஸ்டோரி பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு ஸ்டோரி சொல்லணும். அதில் வந்து ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து ஒரு மாதிரி சிரிச்சுனே பேசணும், கோவமாக பேசணும், கத்தி பேசணும், இந்த மாதிரி வேரியேஷன்ஸு. அங்கே வந்து ஜட்ஜ் இருக்காங்கல்ல. ஸோ நம்ம ராஜு, ஓவியா மற்றும் வந்து ஆரி, இவங்க 3 பேருமே வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுவாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்து இவங்க ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ஸ்டோரியிலேருந்து ஃபேஸ் மாற்றிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்கில் வந்து இவங்க வந்து நல்லா தான் பண்ணாங்க. பட் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெருசாக எதுவும் கொடுக்கல, சிம்பிளாகவே முடிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன ரொம்ப பெரிய டாஸ்க்கே கொடுக்காம சிம்பிளாக முடிச்சிட்டிங்களேன்றாங்க. ஒருத்தங்க லக்குங்க அது, ஓகேங்களா. பட் வந்து இந்த காமன் மேனில் வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்றது ஜட்ஜஸ்க்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து எந்த மாதிரி கான்செப்டில் எடுத்து இவங்கள குவாலிஃபைட் பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்க பிடிச்சிருந்தா குவாலிஃபைட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கான்செப்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இவங்க நல்லா பேசியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து யோகா நல்லா பண்ணுவாங்களாம். ஸோ யோகா பண்ணுறதெல்லாம் தலைகீழ வந்திருக்காங்க. ப்ளஸ் இந்த இவங்க ஒரு டான்ஸர், ஓகேங்களா. ஸோ இந்த டேலண்ட்லாம் அவங்க வச்சு அவங்க வந்து ஷோவை நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ 3 ஜட்ஜஸ்மே பிடிச்சிருக்கதெல்லாம் அவங்கள வந்து குவாலிஃபைட் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க. இது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா வந்து நம்ம ராஜு இருக்கார்ல, அவர் வந்து குவாலிஃபைடு இது கொடுத்தாரு. அது மேபி கொஞ்சம் கீழே இறங்கி வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலேருந்தே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு விஷயத்த மாற்றிருக்கலாம். ஸோ 2வதாக வந்து தமிழ் அரசு இவர் ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கீங்க. முட்டி போட்டு மலையில் இலையில் வந்து பிக் பாஸ் ஹெல்ப் மீன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சு சுற்றிட்டு இருந்தார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன் அவரை. முட்டி போட்டே வந்து ரொம்ப சுற்றிட்டு இருந்தார். நான் வந்து அடுத்த பிக் பாஸ் சீசன் உள்ளே போகணும், அதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களாம் கத்திட்டு இருந்தார். நல்ல விஷயம் தாங்க. நீங்கள் பிக் பாஸ் உள்ள வரலான்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் என்ன மிஸ் பண்ணிட்டாருன்னா எதுக்கு உள்ளே போகிறோம், அங்கே என்ன கேட்பாங்க, அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட சம் டேலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயத்த அவர் மிஸ் பண்ணுறாரு. போன மைண்ட் செட்டில் இருந்தார் தவிர என்ன அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், என்ன ரீசனுக்காக பண்ண போகிறோன்றதை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அதனால் வந்து கொஞ்சம் ஆரி அவர்கள் வந்து கொஞ்சம் காண்டாயிட்டார். ஸோ நீங்கள் எதுக்கு வரீங்கன்றதே உங்களுக்கு தெரியாமல் வரீங்களே, கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆகலையே, நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பண்ண மாட்டேறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு யார் வந்து ரோல் மாடல் கேட்டது பிரதீப் ரங்கநாதன் சொன்னார். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு டைரக்டர் ஆக போகிறேன். சரி ஓகே, டைரக்டர் ஆக போகிறீங்களா, நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அட்லீஸ்ட் ஒரு ட்ரையாக பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து ஒரு மாடு ஓடுது ஏதோ சம்திங் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அவர் அது மிஸ் பண்ணிட்டார். அது கூட அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்ததெல்லாம் வந்து நீங்கள் வந்து போயிட்டு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்ல ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெட் கார்டு கொடுக்குறது கரெக்டான விஷயந்தான். ஏன்னா வந்து இதுக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஓகே அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து 50 பேர் செலக்ட் பண்ணி 50 பேரில் இவர் ஒருத்தர் வந்திருக்கும் போது இன்னும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருந்தால் அவர் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ரெட் கார்டு கொடுத்துட்டு ஸோ 3வதாக வந்து யார் வந்திருக்காங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், முனியம்மா. ஸோ இவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து வரும்போதே பயங்கரமான ஒரு ஸ்பீச், பயங்கரமாக சிரித்து அவங்கள டோனே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஊரில் மதுரையிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ பாஷையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் வந்து அவங்க வந்து வே ஆஃப் டாக்கிங்கு எல்லாமே வந்து அவங்க நின்று நடந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் ஜட்ஜஸ்க்கும் ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் ராஜுவை பங்கமாக கலாய்ச்சிட்டாங்க. இவரெலாம் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் அதை பார்க்கல, அந்த ஷோவே பார்க்கல. நான் ஆரி அவர்களை பார்த்துருக்கேன், அப்புறமா வந்து ஓவியா அவர்களை பார்த்துருக்கேன், இவரை நான் பார்த்ததே இல்லை, இவர் ஷோ பார்க்கும்போது எனக்கு போராக இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து பங்கமாக சில விஷயம் கலாய்ச்சிட்டாங்க. பட் அவங்க வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவங்க வந்து வெகுலி மாதிரி தான் இருக்காங்க. அதனால் வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து
அவங்கள வந்து நிறைய பேர் வந்து கருப்பாக இருக்கான்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவே எனக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறது வரும்போது அவங்க வந்து நீ இவ்வளோ கருப்பாக இருக்கியே அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் பேசிட்டாங்களா. அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ காக்காய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க அம்மா வந்து அதை இது பண்ணாமல் என்ன மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்குமா பிடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து சீமான் அப்படின்றவர் தான் அவர் மாப்பிள்ளையா. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பார்த்துறாரு, லைஃப் சூப்பராக இருக்கு, என் பசங்க நாங்கள் எல்லாமே லைஃப் சூப்பராக இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவரை பற்றி ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்கில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ என்ன பேசுவீங்க, எப்படி பேசுவீங்கன்னு சொல்லி பேசுனது. அவன் நல்லா பேசுனாங்க, சூப்பராக பேசினாங்க. ஸோ சீசன் 1 ஜூலி இடத்துல நான் இருந்தால் வேறு லெவல் பண்ணியிருப்பேன். அது இதெல்லாம் பயமாக பேசினாங்க. பட் எனக்கு பயம்லாம் கிடையாது, நான் பயப்பட நாளே கிடையாதுன்னு நல்ல ஒரு பாசிட்டிவாக நல்ல ஓப்பன் டாக்காக கொடுத்தாங்க. இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பிக் பாஸ் உள்ள போகிறதுக்குன்னா எல்லா வாய்ப்புகளுமே இவங்களுக்கு இருக்குங்க. பிக் பாஸ் உள்ள போகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இவங்களுக்கு இருக்குது. பிக் பாஸும் இவங்களை கொண்டு போயிடுவாங்க. ஸோ மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்ல, அதனால் வந்து கம்பல்சரி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் எதுக்காக பிக் பாஸ் வந்தீங்க கேட்டதுக்கு வந்து அவங்க ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்போ ஒரு பெரிய ஆக்டரோ ஆளுங்களாம் இருக்காங்களா, அவங்க வந்து அடுத்தடுத்து சம்பாதிச்சிட்டே போகணும்னு ஆசைப்படுவாங்களா. அந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து சின்ன பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கும் அடுத்த லெவலுக்கு போகணும் ஆசை இருக்குது. அதனால பிக் பாஸ் உள்ள வரேன். நான் எப்படியா வந்து ஜெயிக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது நான் ஜெயிச்சுட்டு வரேன் மாயாலாம் நோட்டு சொல்லாங்க. எப்போ வரீங்களாம் கேட்டதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டா நான் ஜெயிச்சுட்டு தான் வரேன், எப்போ வரலாம் கேட்கக்கூடாது. சில விஷயங்கள்லாம் பேசினா நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க பேசின வே ஆஃப் டாக்கு அவங்க வந்து ஹாப்பியாக இருந்தது, இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம ஜட்ஜஸ்க்கு எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு அவங்கள வந்து குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 4ஆவதாக ஒரு நபர் வந்திருக்காங்க. அவங்க வந்து சரண்யா. இவங்க வந்து ஒரு அட்வொகேட்டு, ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து வந்தாங்க. இவங்களும் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமோ, என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் பேசினாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் பேசும்போது ராஜு வந்து இவர் ஆரி கேட்டிருந்தார். என்னதுன்னா இந்த 3 ஜட்ஜில் எந்த ஜட்ஜ் வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி கேட்டோன்னே அது வந்து ஒரு டாஸ்க் மாதிரி தான் கேட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ண ஸ்ட்ரைட்டாக வந்து ராஜுவை சொல்லிட்டாங்க. ராஜு ஏன் சொன்னீங்க, ராஜு கான்டாக்ட் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க, ஏன் என்ன இது பண்ணுறீங்க அப்படி கேட்குறது. அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை உங்களை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து சீசன் இதில் பார்த்துருக்கேன், ஓவியம் 6 பார்த்துருக்கேன், அவங்கள 1 பார்த்துருக்கேன். ராஜு அவர்களை நான் சீசன் பார்க்கல, அவங்கள நான் சரியாக பார்க்கல. அதனால் நான் வந்து அவர் வந்து இதுக்கு ஜட்ஜுக்கான எலிஜிபிலிட்டி இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து இப்போ கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சிம்பத்தி சேஃப் ஜோன் கிரியேட் பண்ணுறீங்களா. இப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட்டு பிக் பாஸ் உள்ள வந்துட்டு பெரிய ஆகிட்ட பிறகு ஸோ உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, அந்த கான்செப்டில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க அது என்ன ஆன்சர் பண்ணால் அதெல்லாம் கிடையாது, நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்லாம் நல்லா பேசினாங்க. பட் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஒரு பாக்ஸ் லாக் ஆகிருக்கு. அந்த பக்கத்தில் வந்து ஒரு 20-30 சாவி வச்சுருக்காங்க. 1 நிமிஷம் டைம். அந்த 1 நிமிஷம் டைமில் வந்து இந்த லாக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ அந்த டாஸ்க் கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து எல்லாம் சாமி போட்டு பார்த்துருக்காங்க. அப்போயும் வந்து ராஜு அவர்கள் சொல்லிகிட்டே இருக்காரு, அது என்ன பிராண்டு, வேறு எதனா நம்பர் இருக்கா, பின்னாடி எதனா இருக்கா பாருங்க மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அந்த டைமில் வந்து டக்குன்னு வந்து யாருக்குமே வந்து டக்குன்னு யோசிக்க தெரியாது. ஏதாவது ஒன்று எடுத்து டக்குன்னு ஓப்பன் ஆச்சுன்னா நான் லக்கு தானே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அந்த கான்செப்ட் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள வந்து கொடுக்கலாம் வாய்ப்பு, நல்லா பேசினாங்க, நல்லா ஒரு போல்டான பர்சன், அவங்களுக்கு கொடுக்க அந்த வாய்ப்பை கொடுக்காம விட்டுட்டாங்க நான் நினைக்கிறேன். 5ஆவதாக ஒரு நபர் வந்தாருங்க. அவர் பேர் வந்து பெருசாக இருந்துச்சு, அது அபிஷேக் சம்திங் நினைக்கிறேன். அவர் பேரே வந்து 3 பேராக இருந்துச்சு. பேர் நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் மனுஷன் வந்து பயங்கர பிரிஸ்காக வந்தார். ஸோ எல்லாமே வந்து கொரியன் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்க அவர் வந்து கொரியன் மாதிரி தான் இருந்தார். லுக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அவர் வந்த ஸ்பீடு நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஓகே தான். பட் வந்து அவர் வந்து குவாலிஃபைடு ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவருக்கு கொடுத்த டாஸ்க் வந்து ஒரு சின்ன டேபிள் மாதிரி கொடுத்து அந்த டேபிள் மேலே வந்து தேன் மிட்டாய், ஆரஞ்சு கலர் மிட்டாய் இது மாதிரி சம்திங் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள டைம் கொடுத்தாங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய இன்டர்வியூஸில் பண்ணுறது தான். ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டு எனக்கு சேல் பண்ணுங்கள், ஒரு பென்சிலை கொடுத்து எனக்கு சேல் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி கான்செப்ட் தான் இது. இந்த சின்ன கான்செப்ட் வந்து அவருக்கு வந்து எப்படி இதோட கையில் இருக்க வெரைட்டிஸ் ஐட்டமே அவருக்கு சொல்ல தெரியல. அவர் ஏதோ வந்து மிட்டாய் கிட்டாய் அதுன்னு சொல்லி ஆனாலுமே வந்து நம்ம ஜட்ஜ் அட்லீஸ்ட் பேராக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பட் அவரால் வந்து அது சொல்ல முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணார், பட் அவருக்கு அது வரல. அதுக்கப்புறம் வந்து அவர் பார்த்து டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ சின்ன விஷயம் தான், பட் அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவர் வந்து ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து 6ஆவதாக சிவா சரவணன், ஓகேங்களா. அவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து நல்ல ஒரு ஜிம் பாடி. அவர் ஃபஸ்ட்டே வரும்போது சொன்னார் ஜிம் ட்ரைனரு, ஜிம் பாடி எனக்கு அது இதெல்லாம் சொன்னார்.
அவருக்குமே வந்து சில டாஸ்க் கொடுத்தாங்க. நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், எதாவது பண்ணுங்கள். எதாவது சொன்னதுக்கு வந்து அவர் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து தனியாக கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு அப்பா இல்லை, நான் வந்து தனியாக வளர்ந்துருக்கேன், எங்கள் அம்மா இதுன்னு சொல்லியிருந்தாங்க. டக்குன்னு ஓவியா என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து விக்டிம் கார்டன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. விக்டிம் கார்டுனா அவருக்கு புரியல, விக்டிம் கார்டன் என்ன சொல்ல வராங்க என்ன புரியல. அதுக்கப்புறம் ஆரி அவர்களை விளக்கிட்டாங்க. நீங்கள் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணி உள்ளே வரலாம் ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு கேட்டு, இல்லை சார் அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அவருக்குமே வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டு இங்கே பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பட் அந்த ரெட் கார்டில் வந்து ஆரி அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து இங்கே எண்ட் ஆகிறது கிடையாது, வேறு இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ இது கட் ஆகிடும், வேறு இடத்துல கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. அது உண்மை தான். வரவங்க எல்லாமே செலக்ட் ஆகலாம் சொல்ல முடியாது, ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாமே வந்து வேஸ்ட் ஆனவங்க கிடையாது, அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் இதில் வந்து அவர் நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டு இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ஷோ வந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறதில்ல, அவர் வந்து அதில் ஃபெமிலியர் ஆகிட்டு இருப்பார். அப்புறமா வந்து டார்வின் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வந்தார். ஸோ இவருமே வந்து பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனு, பயங்கரமாக எனர்ஜியாக இருந்தார், பயங்கரமாக இருந்தார். ஸோ இவர் பற்றி சொல்லும் போது இவர் வந்து ஆக்சுவலி வந்து என்ன பண்ணார், அவரை வந்து வேணான்னு சொல்லி அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்களாம். நீ வேணாம் இவர் அபார்ட் பண்ணிடலான்னு மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ரிலேஷன் யாரோ ஒருத்தர் வந்து தான் வந்து இல்லை அபார்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணிவிட்டு அவர் வந்து அவருக்கு உயிர் கொடுத்து அவர் கொண்டு வந்தாங்களாம். ஸோ அவருக்குமே வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க. அது என்னென்னா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பாக்ஸ்லேருந்து ஒரு ப்ராடக்டாக எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட் ரிலேட்டிவாக சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ சம்திங் அவங்க லவ் பண்ணுற பொண்ணை பற்றி பேசணும். ஸோ லவ் கான்செப்ட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு, அதை பற்றி பேசிகிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இவங்க இருக்காங்களா ஜட்ஜஸ் கிட்ட வந்து ஒரு டக்கு மாதிரி ஒரு இது இருக்கும், அது டக் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க ஒரு ஐட்டம் எடுக்கணும், ஒரு ஐட்டமாக எடுக்கணும், ஒரு ரோப்பு, இது மாதிரி வந்து பேங்கிள்ஸு, அதுக்கப்புறமா வந்து வேறு ஒரு கார்டு, இது மாதிரி இது இந்த கார்டு இருக்குல்ல, இது மாதிரி ஒரு ப்ராடக்டாக வந்துட்டு இருக்கும். ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கணும். அவங்க ஜட்ஜஸ் வந்து அந்த ஹாரன் மாதிரி அடிப்பாங்க. அடித்தோன்னே நெக்ஸ்ட் இதில் வந்து போனால் அவர் நல்லா சூப்பராக வந்து பேசினார், நல்லா வைபாக இருந்தார். ஸோ எல்லாம் ஜட்ஜுக்குமே அவர் பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா வந்து பயங்கரமாக இது பண்ணியிருந்தார், பாசிட்டிவ் எனர்ஜிலாம் கொடுத்துருந்தாரு. அவருக்குமே வந்து ஒரு விஷயத்த வந்து ஆரி அவர்கள் கேட்டிருந்தார், உங்கள் தலை வந்து அவர் வந்து யோகி பாபு இருக்கார்ல அவர் மாதிரி தலை இருந்துச்சு, அதனால் வந்து உங்கள் தலையில் எவ்வளோ முடியிருன்னு கேட்டது வந்து அவர் கிட்டத்தட்ட 2,352 முடி இருக்கிற மாதிரி சொல்லி விட்டார். ஸோ அது வந்து அவருக்கே தெரிஞ்சிச்சு, ரேண்டமான ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு வந்து நம்ம வந்து நிற்கக்கூடாது, ஏதோ ஒன்று அச்சு ஒன்று சொல்லி அவரை அச்சு விட்டுட்டாரு. அவர் வந்து சிரிச்சிட்டாப்புல, ஆரி அவர்கள் சிரிச்சிட்டா, வேறு வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாருமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. உடனே ராஜ் கேட்குறாரு, அப்போனா வந்து நம்ம இவர் தலையில் ஒரு முடியாக பிடிங்கி பார்க்கணுமான்ற மாதிரி அவர் ஃபன் பண்ணுது. ஏன்னா ராஜ்வினிக்கு நிறைய ஃபன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார், கொஞ்சம் ரசிக்கிறபடி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவரை வந்து குவாலிஃபைடு பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து பிக் பாஸுக்கு ஓகே ஒரு பர்சன் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா பிரிஸ்கான ஒரு பர்சன் தான் அவரை ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டோனின்னு நினைக்கிறேன், டோனின்ற ஒருத்தர் வந்து ரேப் சூப்பராக பாடினாருங்க. அவர் உள்ளே வந்ததுலேருந்து ரேப்பில் பயங்கரமாக பாடி சூப்பராக அசைத்துட்டாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ரேப்புமே வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக போகாமல் கேட்குற மாதிரி புரிகிற மாதிரி ரேப்பாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக பாடினார். நல்லா சாங்ஸ் எல்லாம் பண்ணார். அவர் பற்றியுமே வந்து சாங்ஸ் எல்லாம் சொல்லிட்டார், நான் தஞ்சாவூர்லேருந்து வந்தேன், இந்த ஊரில் இருந்திருக்கேன், இங்கே பேர் இது மாதிரி வந்து ரேப்பில் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆரி அவர் என்ன பண்ணால், நீங்கள் ரேப் தவிர்த்து வேறு என்ன பண்ணுவீங்க, வேறு ஏதாவது பேசணும்னு சொல்லும்போது அவர் வந்து பிக் பாஸ்க்குள்ளே வரதுக்கான எதுக்கு வந்தீங்க, என்ன பண்ண போகிறீங்க, பிக் பாஸ் பற்றி ஒரு சாங் சொன்னால் அந்த சாங்கும் நல்லா பாடினார். இவரெல்லாம் தெரிஞ்சு குவாலிஃபை பண்ணியிருக்கலாம், பட் வந்து ஏன் ஜட்ஜஸ் வந்து குவாலிஃபை பண்ணலன்னு தெரில. மேபி அவங்க வந்து இவர் வெறும் ரேப் மட்டும் தான் பண்ணுறாரு, வேறு எதுவுமே இல்லை, டேலண்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, நல்ல ரேப் பண்ண மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் வந்து சாக்ஷின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து பேச சொன்னாங்க. இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான். ஸோ நீங்கள் வந்து நேற்று இதில் பார்த்துருப்பீங்க, ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, அந்த சேர் ஃபைட் போடுற இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சண்டை போட்ட டைமில் வந்து இவங்க அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்களே, எனக்கு லைட்டாக தெரிஞ்சிச்சு, பட் வந்து நான் தான் இது மிஸ் பண்ணுறது, இது மாதிரிலாம் மிஸ்டேக் அந்த மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து உள்ளே வந்தாங்க. அவங்க உள்ளே வந்ததுக்கு வந்து அவங்ககிட்ட கேட்டாங்க, எதனால் நீங்கள் வந்தீங்க என்ன, அவங்கள பற்றியும் கேட்கும்போது நான் ஒரு ட்ரான்ஸு, என் கூட ஒரு 3-4 ட்ரான்ஸ் வந்தாங்க, பட் நான் அவங்களையும் மீறி நான் உள்ளே வந்திருக்கேன். ஸோ எங்களோட சமுதாயத்து மக்களும் பிக் பாஸ் உள்ளே வந்தாங்கன்னா எங்களை வந்து வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி மாற்றுறதுக்கான ஒரு இதுக்காக நான் வந்தேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸில் வந்து எல்லா சீசனுமே வந்து ஆள் வந்திருக்காங்க. லாஸ்ட் சீசன் வந்தாங்க, அது மாதிரி ஷிவின் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2-3 ட்ரான்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இவங்களுமே நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் பேசியிருந்தாங்க, நல்லா பாசிட்டிவான எனர்ஜிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட டேலண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலம்பம் சுற்றுறது வந்து ஓரளவுக்கு தெரியும்னு சொன்னாங்க.
டக்குன்னு பண்ண நம்ம விஜய் டிவி தெரியும்ல எல்லா ப்ராடக்ட்டும் கையில் வச்சுருப்பாங்க. டக்குன்னு சிலம்பம் இந்த கையில் கொடுத்து ஓரளவு சுற்றுனாங்க. அவங்க வந்து எனக்கு ஆஹா ஓஹோலாம் சொல்ல பட் எனக்கு தெரியும், லிமிட்டாக தெரியும்னு சொன்னதால அவங்க வந்து லைட்டாக வந்து சிலம்பம்லாம் சுற்றுனாங்க. ப்ளஸ் நான் ஒரு டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே சொல்லி முடிச்சிட்ட பிறகு கம்முன்னு இல்லாமல் ராஜு அவர்கள் சுத்தான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாயா வந்து சுத்த சொன்னாங்க சிலம்பம். மாயாலாம் ஐயோ எனக்கெல்லாம் தெரியாதுங்க, நான் வரலங்க அந்த விளையாட்டுக்கு அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. அப்போ ஆரி சும்மா இல்லாமல் ராஜு நீ போன்னு சொல்லி ராஜும் ஒரு சுற்றினாப்பெல்லாம் நல்லா தான் சுற்றிருந்தார். ஓகேங்களா. சிலம்பம் வந்து அவரும் வந்து ரொம்ப சொல்ல பட் வந்து எனக்கு தெரியுன்றதால ஓரளவு நல்லா சுற்றினார். ஸோ இவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து ஆன் ஹோல்டுன்ற மாதிரி ஒரு புதுசாக கார்டு கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கடைசியாக வந்து சம்யுக்தான்ற மாதிரி ஒரு நபர் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 இயர்ஸாக இருக்கும் போல இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து அவங்க நான் மாசு, நான் கெத்து, நான் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜஸ்லாம் கலாய்ச்சி நீங்கள் நிற்கிற ஸ்டைல்லே வந்து ஒரு மாதம் தெரியலையே மாசாக நில்லுங்க அது இதுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் மாசுன்றீங்களா, உங்கள் லைஃப்பில் நடந்த 4 நிகழ்வுகளை பற்றி சொல்லுங்கள், மாதம் என்ன பண்ணின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ட் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரெயினில் நாங்கள் போகும்போது நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணல, ரிசர்வேஷன் பண்ணாமல் ட்ரெயினில் ஏறிட்டோம், நாங்கள் அந்த சீட்டில் உட்காந்துருந்தோம், சில பேர் வந்து எங்கிட்ட வந்து ஃபைட் போட்டாங்க, அதில் வந்து நான் வந்து ஒருத்தர் வந்து பலால் அடிச்சிட்டேன், மாசாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சொல்லும்போது ராஜுக்கு வந்து தெரியல, இந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்காது சார், ராஜுக்கு நம்ம ஆரிக்கு இதெல்லாம் பேசினா பிடிக்காது. சரி ஓகே அது ஓகே, நெக்ஸ்ட் இன்சிடென்ட் சொல்லுங்கள். நான் உடனே நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ரிலேஷன் மேரேஜோ அக்கா மேரேஜோ இருந்துச்சு, நாங்கள் டெல்லியிலேருந்து ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பொட்டிக்கில் கொடுத்தோம், அந்த பொட்டிக்கில் வந்து சரியாக ஸ்டிச் பண்ணல, அங்கே போய் பயமாக கலாய்ச்சி விட்டோம், அது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இது வந்து நம்ம ஜட்ஜஸ்க்கு அக்செப்டன்ஸாக கிடையாது. அப்போ வந்து நல்லா விலைக்கே சொன்னாங்கம்மா, மாசுனா வந்து நீ ஒருத்தங்களை தாக்குறதோ ஒருத்தங்களை அடிக்கிறதோ ஒருத்தங்களை வந்து அசிங்கப்படுத்துறதுலாம் மாசு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, நீங்கள் வந்து 22 வயசில் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறீங்க, இதுதான் மாசு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு புரிய வச்சாங்க. மாசுனா என்னதுன்ட்டு. கெத்தாக சுற்றுறது, காலர் தூக்கி போட்டு சுற்றுறதுலாம் மாசு கிடையாது, பட் நீங்கள் பண்ணுற விஷயம் மாசாக தான் இருக்குது, நீங்கள் ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து புரிய வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த எபிசோட் 2ங்க. ஸோ உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமல் பதிவிடலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.